நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 42வது தசகம். சகடாசுரவதம். மெய்ப்பொருள் அறிவோம். பிரபுவே குருவாயூரப்பா, ஒரு சமயம் பகவானது பிறந்த திருநட்சத்திரத்தை கொண்டாடுவதற்காக கோகுலத்தின் தலைவியான யசோதை உறவினர்களையும் பெண்களையும் அந்தணர்களையும் தன் வீட்டிற்கு அழைத்திருந்தாள். பகவானை ஒரு கட்டை வண்டிக்கருகிலே படுக்க வைத்துவிட்டு சமையலறையில் உள்ள வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். வீட்டிலே குழந்தையை தூங்க வைக்க எவ்வளவோ இடங்கள் இருப்பினும் ஒரு கட்டை வண்டிக்கு கீழே தன் உயிருக்குயிரான குழந்தையை படுக்க வைத்தாளே எனில், வண்டி உருவில் வந்துள்ள சகடாசுரனை கொல்ல நினைத்த பகவானது எல்லையற்ற கருணையே யசோதையை வண்டி அருகில் படுக்க வைக்கச் செய்தது என்று அறிய வேண்டும். இதை விளக்குவே பிரபுவே என்ற சொல்லை கையாளுகிறார். குழந்தையான பகவானை கவனித்து கொள்ள சிறுவர்களையும் அமர்த்தியிருந்தாள். அப்பொழுது பகவானுக்கு அருகிலே இருந்த அந்த கட்டை வண்டியின் பாகங்கள் முறிந்து விழும் சடசட என்ற பேரொளியும் அது கேட்டு பயந்த சிறுவர்களின் கூக்குரல் ஒளியும் ஒன்று சேர கேட்டது. அந்த பேரொளியை கேட்டு மிக்க பரபரப்புடன் உடல் குழுங்க குழுங்க ஓடி வந்த இடைச்சிமார்கள் 4 புறங்களிலும் முறிந்து விழுந்துள்ள கட்டை வண்டியின் பாகங்களின் நடுவே பகவானை கண்டார்கள். ஐயோ, குழந்தைக்கு என்ன நேர்ந்தது என்று அலறி புடைத்து கொண்டு நந்தகோபரும் மற்ற இடையர்களும் அந்தணர்களும் கண்ணும் கண்ணீருமாக ஓடிவந்து பார்க்கவே யசோதையின் கையிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சுகமாக இருக்க கண்டு சற்றே மனம் மாறுதல் அடைந்தன. இதென்ன, இது எப்படி நடந்தது? இந்த பெரிய வண்டி எப்படி உடைந்தது? யார் உடைத்தது? இங்கே இது உடைவதற்கு எவ்வித காரணமும் தெரியவில்லையே என்று அவர்கள் வியப்பால் தங்கள் மூக்கிலே கை வைத்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவையே உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர். ஈசனே, பால் குடிப்பதற்காக அழுத இக்குழந்தை தாமரை மலர் போன்று மென்மையாக உள்ள தனது கால்களை ஆட்டி உதைத்ததால் வண்டி குடை சாய்ந்து விழுந்து முறிந்தது. இதை நான் பார்த்தேன் என்று பகவானுக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு காவலாக இருந்த சிறுவர்கள் சாட்சியம் கூறினார்கள். அப்பொழுது பகவானின் பெருமை அறியாத சிலர் பயத்தால் இக்குழந்தைகள் ஏதோ கூறுகின்றன, இது பொருத்தமற்றது என்றன. பூதனையின் நிகழ்ச்சியை கண்ட நந்தன் முதலியவர்களோ பகவானது மகிமையால் தான் வண்டி முறிந்திருக்கும் என்று சிறிது ஐயமுற்றன. தளிர் போன்று சிவந்த இந்த பாதம் அடிபட்டதா என்ன? தாமரை மலர் போன்ற அழகிய கைகள் புண்பட்டதோ என்று அங்கலாய்த்து கருணை வெள்ளம் பொங்கி எழும் இடைச்சிமார்கள் பகவானது திருமேனியை தொட்டு தடவி தந்தார்கள். அடியே யசோதை, பகவானுடைய கருணையால் காப்பாற்றப்பட்ட எனது பிள்ளையை இப்போது என்னிடம் கொடு என்று பகவானின் தந்தையான நந்தகோபன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை தன் மடியில் எடுத்து வைத்து கொண்டு பகவானின் சிறிய திருமேனியை தழுவி மயிர்கூச்செறிந்தார். வண்டியிலே மறைந்திருந்து பகவானை கொல்ல வந்த அசுரனை பகவானே கொன்றுவிட்டீர்கள் அல்லவா? அந்த அசுரனது சாம்பர் பொடி கூட காணப்படவில்லையே, அது எப்படி? அவன் சுத்த சத்துவ ரூபியான பகவான் குருவாயூரப்பனோடு 2 கலந்து விட்டான் என்பதாலோ? நிச்சயம் அப்படித்தான் இருக்க வேண்டும். அதன் பின் நந்தகோபனால் சிறப்பு செய்யப்பட்ட அந்தணர்கள் பகவானுக்கு இன்னல்கள் நீங்குமாறு சிறந்த மங்கள வாழ்த்துக்களை நல்கினார்கள். பகவானோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோ பகவானது சிறு பிள்ளை விளையாட்டினால் கோகுலத்தையே மகிழ்ச்சி அடையச் செய்தீர்கள். குருவாயூரப்பா, இவ்வளவு பெருமை மிக்க தாங்கள்தான் எனது நோய்களை நீக்கி அருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி மனமுறிய வேண்டிக்கொண்டு இந்த அழகான தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.